ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன் போன ஷார்ட்ஸில். அதை பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து காலிஃப்ளவர் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஒரு பாயில் பண்ணிக்கலாம். பூச்சி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கிளியர் ஆகிடும். அதுலேயே வந்து ஒரு அரை வேக்காடு நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னாலும் இந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்கும். பாதி வெந்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 3 முட்டையில் மிளகு, சீரகம், உப்பு இது 3ஐயும் நல்லா ஒன்றும் பாதியுமாக மிக்சிலையோ இல்லை இதையோ தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த பீட் பண்ண முட்டையில் இந்த காலிஃப்ளவரை முக்கி ஆயில் சுட வச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டன் மசாலா இதில் கலந்து அதையும் நீங்கள் இதே மாதிரி பஜ்ஜி போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த தடவை காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய்.